இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அந்த உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்பது 1974 அதற்கு முன்னர் 1972 ஜூலை 15 வெளியிடப்பட்ட கச்சத்தீவு, தமிழக அரசு, அப்பொழுது திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது, திமுக அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட அந்த ஆவண காப்பகம், அதாவது தமிழக அரசின் ஆவண காப்பகம் மூலமாக ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியர் திருத்திய புது பதிப்பு வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் வரைபடம் இருக்கிறது. அந்த வரைபடத்தில் கச்சத்தீவே இல்லை. 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட போகிறது என்பதனை 1972 கருணாநிதி கையொப்பமிட்டு வந்த அந்த கெசட்டில் எப்படி மறைக்கப்பட்டது? இதை சொல்வதற்கு திமுக தயாரா? அப்படி என்றால் திட்டமிட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. மன்மோகன் சிங் அரசாங்கத்திடம் செல்வி ஜெயலலிதா அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து நீங்கள் இலங்கை அரசிடம் பேச வேண்டும் என்று. அப்படி அவர் கோரிக்கையை வைத்த பொழுது அப்பொழுது மன்மோகன் சிங் அரசாங்கத்துடன் உறவாடி கொண்டு மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் பங்கு பெற்றது யார் என்றால் இந்த துரோக திமுக தான். அப்ப இந்த திமுக அப்பொழுது வலியுறுத்தி இருக்க வேண்டும். செய்தார்களா? செய்யவில்லை. அப்போ இவர்களுக்கு இலங்கை மீது, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதும் கச்சத்தீவு அதனால் பாதிக்கப்படுகின்ற தமிழக மீனவர்கள் மீதும் அக்கறை இல்லை என்பதனைத்தான் அது காட்டுகிறது. ஸ்டாலினிடம் நான் சொல்கிறேன், நீ மீண்டும் மீண்டும் இது போன்ற வரலாறை நீ தோண்டி எடுப்பாய் என்றால் அந்த நாற்றத்திலிருந்து வரக்கூடியது, அந்த நாற்றம் எங்கிருந்து வரும் என்றால் உன் கட்சியில் இருந்து தான் வரும், உன் தந்தையின் கேடுகட்ட ஆட்சியில் இருந்து தான் வரும். தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்தில், அதாவது தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கு கூட்டத்தொடரில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னாக்க கச்சத்தீவு குறித்து பேசியிருக்கிறார் இந்த முதலமைச்சர், இந்த பொம்மை ஸ்டாலின். தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக, அடிப்படை பிரச்சனைகளாக சட்டம் ஒழுங்கிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில கச்சத்தீவை எடுத்து பேசுகிறார். சமீப காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஸ்டாலின் உருட்டக்கூடிய உருட்டுக்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் நீண்ட காலமாக பேசி வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றது. இந்த நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுவும் திருவாளர் ஸ்டாலினுடைய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தான். கச்சத்தீவாக இருக்கட்டும், காவிரி விவகாரமா இருக்கட்டும், இலங்கை விவகாரமா இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு இவர் பேசிக் கொண்டிருக்கின்ற தொகுதி மறுசீராய்வாக இருக்கட்டும், அல்லது நீட் விவகாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வருகிறது என்றால் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சியாக அமைந்து கொண்டிருந்த பொழுது 16 ஆண்டுகள் இவர்கள் அந்த கூட்டணி ஆட்சியில், அது தேவேகவுடா அரசாங்கமாக இருக்கட்டும், குஜராத் அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது வாஜ்பாய் அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் முன்னர் விபி சிங் அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இவர்கள் பங்கு பெற்றார்கள். அப்பொழுது 16 17 ஆண்டுகள் இவர்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கத்தில் யார் ஆட்சியில் வந்தாலும் பங்கு பெற்றுவிட்டு மாநிலங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மாநில சுயாட்சி குறித்து என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் பேசி இருக்கிறார்களா? இதற்கெல்லாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை. மாறாக இன்றைக்கு இந்த அத்தியாவசிய பிரச்சனைகள், ரேஷன் கடையில் நான் ஏற்கனவே சொன்னது போல ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கிடைப்பதில்லை, மின்சார விலை, மின்சார கட்டணம் என்பது பல்மடங்கு உயர்ந்து விட்டது. இங்கே சொத்து வரி என்கிற பெயரில் மெட்ராஸில் இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படியெல்லாம் அன்றாட பிரச்சனைகள் இருக்கின்றன. தெருவில் இறங்கி போராடாத மக்களே கிடையாது. தொழிலாளர்களிலிருந்து ஆரம்பித்து, மருத்துவ செவிலியர்களிலிருந்து ஆரம்பித்து, அரசு ஊழியர்களிலிருந்து ஆரம்பித்து, போக்குவரத்து துறையினரிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அரசு மருத்துவமனைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாகவே மார்ச்சூரியாக மாறி வருகின்ற இந்த சூழலில் முதலமைச்சருக்கு இப்பொழுதுதான் கச்சத்தீவின் மீது அக்கறை வந்திருக்கிறது. சரி, கச்சத்தீவின் பிரச்சனை யாரு? இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். கச்சத்தீவின் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? 1974 ஆரம்பிக்கிறது. 74 யார் முதலமைச்சர்? திருவாளர் திருட்டுரையில் கருணாநிதி முதலமைச்சர். அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அங்கே பிரதமராக இருந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையாரும் அப்பொழுது சீமாவோ பண்டாரநாயக்கே அவர்கள் அங்கே இலங்கையில்
இருந்த பொழுது அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம், அதாவது லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலிருந்து இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்றன. அப்படியான ஒரு சூழல்ல 74ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம், இந்திரா காந்தி அம்மையார் அப்பொழுது பிரதமர், இலங்கை பிரதமருடன் அப்பொழுது அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில கச்சத்தீவு என்கிற அந்த பகுதி இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. பொதுவாக இது போன்ற இடங்கள் தாரை வார்க்கப்படும் பொழுது அதற்கு சட்ட அனுமதி கிடையாது. அது போன்ற இடங்கள் தாரை வார்க்கப்படும் பொழுது பாராளுமன்றத்தில் நீங்கள் 3/2 பங்கு ஆதரவை பெற்று நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் 50% மாநிலங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்றெல்லாம் ஷரத்துக்கள் இருக்கின்றன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப இதையெல்லாம் முறையாக பின்பற்றப்பட்டதா என்றால், கருணாநிதி இது குறித்து ஏற்கனவே 2013 ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அப்பொழுதும் இந்த கச்சத்தீவு விவகாரம் பேசப்பட்டது. அப்பொழுது இந்த விவகாரம் குறித்து கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில், நாங்கள் கச்சத்தீவு குறித்து இந்த அம்மையார் எங்களை குறை சொல்கிறார். நான் அப்பொழுதே 1974 நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினேன். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வகையில நான் அன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் அன்றைக்கு போய் அப்போ அரங்கநாயகம், முன்னாள் அமைச்சர் திரு அரங்கநாயகம் அவர்கள், அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த திரு அரங்கநாயகம் அவர்கள், அவர் அப்பொழுது திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்து அவர் விலகினார். கருணாநிதியுடைய இந்த புழுகை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கருணாநிதி உதிர்க்கின்ற பச்சை பொய், மனசாட்சி கொண்ட யாரும் இந்த பொய்யை சகித்து கொண்டு அந்த கட்சியில் இருக்க முடியாது என்று சொல்லி அரங்கநாயகம் திமுகவிலிருந்து வெளியேறினார். ஏன் அவர் வெளியேறினார் என்று அவர் சென்று நான் அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னது, தம்பி, இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் நான் பங்கு வகித்தேன், அதனால் எனக்கு தெரிந்த விஷயத்திலேயே இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லித்தான் நான் விலகினேன் என்றார். ஏனென்றால் அப்பொழுது கோவை மேற்கு பகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் தான் அரங்கநாயகம் அவர்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி முதல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் திரு அரங்கநாயகம் அவர்கள். அந்த காலகட்டத்தில் திருச்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளராக அந்த மாநாட்டில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து விடுபட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வர முடியாத நிலையில் இருந்த காரணத்தினாலும் சட்டமன்றத்திற்குள் இந்த சட்டமன்றம் என்பது செத்தமன்றமாக ஆகிவிட்டது, இந்த சட்டமன்றத்திற்குள் நான் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சவால் விட்டிருந்த நிலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கு தேர்வாகி இருந்த கோவை மேற்கு சட்டமன்ற உறுப்பினரான திரு அரங்கநாயகம் அவர்களை அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவர் அங்கே பங்கேற்ற பொழுது அந்த கூட்டத்தில் கச்சத்தீவு குறித்து எதுவுமே பேசப்படவில்லை. மாறாக வேறு ஏதேதோ கதைகள் எல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டு பக்கோடாவை தின்று கொண்டிருந்தார்கள் என்பதனையும் பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல், இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றுவதாக தெரியவில்லை, நீங்கள் நேரம் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது இந்த தீர்மானத்திற்கு எதிராக அல்லது அந்த முடிவிற்கு எதிராக இந்த தீர்மானத்தை நீங்கள் வலுவாக அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அந்த கட்சியினரிடமிருந்து பெற்று அனுப்ப வேண்டும் என்ற நோக்கமே உங்களுக்கு இல்லை. அதனால் என்னுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கூட்டத்திலிருந்து நான் விலகுகிறேன். விலகுவதற்கு முன்னால் என்னுடைய ஆணித்தரமாக என்னுடைய கட்சியுடைய கருத்தை பதிவு செய்து விட்டு போகிறேன் என்று சொல்கிறார். அந்த கருத்து என்ன? கச்சத்தீவை தாரை வாப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக எதிர்க்கிறது என்பதுதான் அந்த கருத்து. அதை ஆணித்தரமாக பதிவு செய்துவிட்டு தான் அவர் வெளியேறினார். அதன் பின்னர் இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியதாக சொல்வார்கள் என்றால் 1974 கருணாநிதி ஒப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவ்வாறு நிறைவேற்றியதாக சொல்லக்கூடிய தீர்மானத்தின் நகலை வெளியிடுங்கள், அரசாங்கம் உங்களிடம் தானே இருக்கிறது. அப்படி ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்படவில்லை. ஏனென்றால் கருணாநிதியே அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறார் என்றால், பத்திரிகைகளில் செய்தியை பார்த்துத்தான் நானே தெரிந்து கொண்டேன். இது கருணாநிதி சட்டமன்றத்தில் பதிவு செய்தது, அதற்கான ஆதாரமும் இருக்கிறது. சட்டமன்றத்தில் கருணாநிதி பதிவு செய்கிறார் 1974 என்ன சொல்கிறார்? கச்சத்தீவு தாரை வார்க்கப்படுக போகிறது என்பதனை நான் பத்திரிகையிலிருந்து தான் தெரிந்து கொண்டேன் என்று.
இதற்கெல்லாம் முன்னால் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்பது 1974, அதற்கு பின்னர் இன்னொரு ஒப்பந்தம் 1976 போடப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னர் 1972 ஜூலை 15 வெளியிடப்பட்ட கச்சத்தீவு, தமிழக அரசு, அப்பொழுது திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது, திமுக அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட அந்த ஆவண காப்பகம், அதாவது தமிழக அரசின் ஆவண காப்பகம் மூலமாக ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியர் திருத்திய புது பதிப்பு வெளியிடப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1062 பக்கங்கள் இருக்கிறது. அந்த 1062 பக்கங்கள்ல ஆரம்பத்துல முகப்பில் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் வரைபடம் இருக்கிறது. அந்த வரைபடத்தில் கச்சத்தீவே இல்லை. 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட போகிறது என்பதனை 1972 கருணாநிதி கையொப்பமிட்டு வந்த அந்த கெசட்டில் எப்படி மறைக்கப்பட்டது? இதை சொல்வதற்கு திமுக தயாரா? அப்படி என்றால் திட்டமிட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறேன், தேதி வாரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதில் எங்காவது நான் மாற்றி பேசி இருக்கிறேனா? சரி, இதை தொடர்ந்து கச்சத்தீவிற்கு போராட்டத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கவில்லையா? எடுத்திருக்கிறது. எப்பொழுது எடுத்திருக்கிறது? 5/5/1984 புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கருணாநிதியை போல ஒப்புக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாடகம் ஆடவில்லை. அதே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரையும், அனைத்து பிரதிநிதிகளையும், அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்றார். டெல்லிக்கு சென்று அப்பொழுது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்தார். இந்திரா காந்தி அம்மையாரிடம் வலியுறுத்தினார். இலங்கை பிரச்சனை விவகாரம் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு விவகாரம் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அது முடிந்து, அதாவது 5/5 மே 1984 புரட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றார். இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்தார். அது முடிந்து 2 நாட்களில் 7/5/1984 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக, ராஜ்யசபா எம்பியாக இதே கச்சத்தீவு குறித்தும் இலங்கை விவகாரம் குறித்தும் நீண்டதொரு உரையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இதே கச்சத்தீவு குறித்து பேசியிருக்கிறார். இது 84. இது முடிந்து பார்த்தீர்கள் என்றால் 89 தேர்தலிலும் பார்த்தீர்கள் என்றால் கச்சத்தீவு குறித்து பேசியிருக்கிறார். 91 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக முதல் முறை பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் ஜூன் 9 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1991 நடக்கும் பொழுதும் இதை குறித்து விவரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15 1991 சுதந்திர தினத்தன்று கோட்டை கொட்டலத்தில் அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட்போம் என்று பிரகடனம் செய்தார். பிரகடனம் செய்தார் என்றால் அதை ஏதோ ஒப்புக்கு பேச்சுக்கு மட்டும் சொல்லிவிட்டு போனார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் 2008ஆம் ஆண்டு இந்த சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்கிறார். இந்த சட்ட போராட்டத்தை ஏன் அவர் முன்னெடுத்தார் என்றால் 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசாங்கத்திடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர் முதலமைச்சர், அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து நீங்கள் இலங்கை அரசிடம் பேச வேண்டும் என்று. அப்படி அவர் கோரிக்கையை வைத்த பொழுது அப்பொழுது மன்மோகன் சிங் அரசாங்கத்துடன் உறவாடி கொண்டு மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் பங்கு பெற்றது யார் என்றால் இந்த துரோக திமுக தான். அப்ப இந்த திமுக அப்பொழுது வலியுறுத்தி இருக்க வேண்டும். செய்தார்களா? செய்யவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான், அதன் நீட்சியாகத்தான் 2008 கச்சத்தீவு குறித்து தனிப்பட்ட ஒரு வழக்கை அவர் தொடுக்கிறார். அந்த வழக்கில் பின் நாட்களில் தமிழக அரசாங்கம் தன்னை சேர்த்து கொண்டது. அது மட்டுமல்ல, 2011 ஜூன் 9 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்றவுடன் வந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடரில் கச்சத்தீவு குறித்து சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இந்த தீர்மானத்தை அன்று ஜூன் 9 2011 அன்று நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தில் பங்கு பெறாமல் திமுக, காங்கிரஸ், பாமக 3 கட்சிகளுமே சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார்கள். ஏன் வெளியேறினார்கள்? ஏன் புறக்கணித்தார்கள்? இன்றைக்கு ஸ்டாலின் இங்கே எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்திற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனிருந்து தமிழகத்திற்காக குரல் கொடுத்ததா இல்லையா? ஏன் 2011ஆம் ஆண்டு கருணாநிதி, ஸ்டாலின் போன்றவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள்? அப்போ இவர்களுக்கு இலங்கை மீது, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதும் கச்சத்தீவு
அதனால் பாதிக்கப்படுகின்ற தமிழக மீனவர்கள் மீதும் அக்கறை இல்லை என்பதனைத்தான் அது காட்டுகிறது. ஸ்டாலினிடம் நான் சொல்கிறேன், நீ மீண்டும் மீண்டும் இது போன்ற வரலாறை நீ தோண்டி எடுப்பாய் என்றால் அந்த நாற்றத்திலிருந்து வரக்கூடியது, அந்த நாற்றம் எங்கிருந்து வரும் என்றால் உன் கட்சியில் இருந்துதான் வரும், உன் தந்தையின் கேடுகட்ட ஆட்சியில் இருந்துதான் வரும். அதனால் மீண்டும் மீண்டும் இல்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து வந்து ஏதோ நீதான் பெரிய அதிமேதாவி போய் இங்கே பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தால் நாங்கள் புட்டு வைப்போம். 2008 சாதாரணமா ஒன்றும் அந்த வழக்கை எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெருவாரி என்கிற அந்த பகுதி வழங்கப்பட்டது, தாரை வார்க்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 1948ஆம் ஆண்டு அங்கே கிழக்கு பாகிஸ்தான் என்று அறியப்பட்ட அந்த வங்கதேசம், அந்த பகுதியில் மேற்கு வங்கத்திற்கும் அந்த கிழக்கு பாகிஸ்தான் பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பெருவாரி. இந்த பெருவாரி என்கிற பகுதியை தாரை வார்த்தது. அதற்கு அதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்தை இந்திய அரசாங்கத்திடமிருந்து, அதாவது இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனத்தின் 1ஆம் அட்டவணையின் கீழ் 3ஆம் பகுதியின் கீழ் இதை எப்படி வகுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. அப்போ பாராளுமன்றம் கூடி பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு ஆதரவை பெற்று முறையாக அதை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கிறது. 1960ஆம் ஆண்டு வந்த அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெருவாரியில் வந்த அந்த தீர்ப்பை மேற்கோள் காண்பித்துதான் இந்த வழிமுறையை இந்திய அரசாங்கம் கச்சத்தீவு விவகாரத்தில் பின்பற்றவில்லை என்பதனை குறிப்பிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கே வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு இன்றளவும் நிலுவையில் இருக்கிறது. இந்த ஆண்டு கூட எனக்கு தெரிந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் அது விசாரணைக்கு வந்து தேதி குறிப்பிட்டு வேறு ஒரு தேதியை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்ப்பு வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதற்கிடையே நம்ம செல்வப்பெருந்தகை வருகிறார். அவர் என்ன சொல்கிறார்? கச்சத்தீவை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக பல ஆயிரம் கோடி சதுர அடி உள்ள இடங்களை பெற்றுக்கொண்டார் என்று தவறான தகவலை பதிவு செய்கிறார். திரு செல்வப்பெருந்தகை அவர்களே, கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது வெஜ் பேங்க் என்ற பகுதியை பெற்றது உண்மை, அது நிலப்பரப்பு கிடையாது, அது கடல் பகுதி. வெஜ் பேங்க் என்கிற பகுதி கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறது. அது கடல் பகுதி, மீன்வளம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, அது இலங்கைக்கு சொந்தமாக இருந்த பகுதி. அதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம் என்பது வரையில் உண்மை. அங்கே கடல் வளம் மட்டுமல்லாமல் அங்கே பெட்ரோலியமும் இருக்கிறது என்பதும் உண்மை, மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் கச்சத்தீவை நாம் வழங்கும் பொழுது நமக்கு ஒரு சிறப்பு உரிமை வழங்கப்பட்டது. அது என்ன? மீனவர்கள் அவர்களுடைய வலையை அங்கே உலர்த்தி கொள்ளலாம் என்கிற அந்த உரிமை வழங்கப்பட்டது. அந்த உரிமை இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என்கிறதுனால்தான் இதை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று நாம் சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு இடத்தை கொடுப்பது என்பது சட்ட பரிசீலனைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால் தான் நீதிமன்றம் அதை பரிசீலனைக்கு எடுத்திருக்கிறது, நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட நோட்டீஸில் கருணாநிதி அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்கிறது, மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்கிறது என்பதனையெல்லாம் எடுத்து பாருங்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய மக்களுக்காகவும் இந்திய மீனவர்களுக்காகவும் முக்கியமாக தமிழர்களுக்காகவும் என்றைக்கும் நிற்கும். நாங்கள் அந்த உரிமைகளை எங்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் மாறாக இவர்களது சுயநலத்திற்காக காங்கிரஸ், திமுக இதை விட்டு கொடுத்தே இருந்திருக்கிறார்கள். அதற்கு பல சான்றுகளை எம்மால் சொல்ல முடியும். ஆனால் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நீங்கள் எங்கள் உறுப்பினர்களை அனுமதிக்க வேண்டும். அனுமதித்தால் நாங்கள் புட்டு வைப்போம். இதோ பாருங்கள், சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய காணொளியை காண்பிக்கிறேன். மோசமான மின்வெட்டு நிலைமையை கடந்து விட்டோம். அது முடிந்து விட்டது. அது கடந்த காலத்தில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழக மக்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், இத்தனை காலம் பொறுத்து விட்டீர்கள், இன்னும் ஓராண்டு காலம், ஓராண்டு என்று கூட சொல்ல மாட்டேன், அடுத்த ஜூன் மாதம் வரை சற்று பொறுத்து கொள்ளுங்கள். பேர் வித் மீ என்று கேட்கிறேன். சற்று பொறுமை காட்டுங்கள். படிப்படியாக இனிமேல் விரைவில் மின் நிலைமை சீரடையும், மின்வெட்டு சீரடையும். நான் ஏற்கனவே தெளிவாக எடுத்துரைத்தபடி 2013ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். தமிழ்நாடு மீண்டும் ஒளிமயமான மாநிலமாக திகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2011ஆம் ஆண்டு எப்படி மின்வெட்டு மாநிலமாக தமிழகம் இருந்தது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி மின்வெட்டு மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காண்பித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால் தான் அவரை புரட்சி தலைவி என்று சொல்கிறோம். எப்படி சட்டமன்றத்தில் அணுகுகிறார் பாருங்கள்.
எப்படி எதிர்க்கட்சியை பார்த்து பேசுகிறார் என்று பாருங்கள், எப்படி மக்களை பார்த்து பொறுமையுடன் இருங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்கிறார் என்று பாருங்கள். சொன்னது போலவே 2013ஆம் ஆண்டு மின்மிகை மாநிலமாக இங்கிருந்து ஆந்திராவிற்கு கூட நாம் கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்தது. அதுதான் ஒரு நிர்வாக திறமை என்பதற்கான அடையாளம். உங்களுக்கு அது இருக்கிறதா? இறுதியாக நான் இதை நிறைவு செய்யும் பொழுது மீண்டும் அம்மா அவர்கள் 2016இல் அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பொழுது அவர் சட்டமன்றத்தில் பேசியதை இங்கே பதிவு செய்கிறேன். பாருங்கள், உங்கள் கச்சத்தீவு கதையை பற்றி, கச்சத்தீவில் நீங்கள் செய்த துரோகத்தை பற்றி அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருப்பார். இத்தனையும் நான் விவரித்திருக்கிறேன். இவ்வளவையும் நான் விவரித்ததை அவரும் விவரித்திருக்கிறார். ஆனால் முத்தாய்ப்பாக ஒரு 20 நொடி 30 நொடியில் உங்கள் கதையை கிழித்து தொங்க விட்டிருப்பார். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏன் மீட்கவில்லை என்று என்னை பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்பொழுது திடீரென்று விழித்துக் கொண்டு ரிப் அண்ட் விங்கல் மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அந்த உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம்